இயேசு கிறிஸ்துவினாலும் தூய ஆவியராலும் கிருபையும் சமாதானமும் ஐக்கியமும் நமக்குள் பெறுவதாக. இந்த மனமகிழ்ச்சியான கர்த்தருடைய நாளிலே நாம் யாவரும் இணைந்து ஆண்டவரை ஆராதிக்கும்படியாக கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த இனிய சந்தர்ப்பத்திற்காக மனதார ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போம். நம்மை ஒரு முறை இந்த ஆராதனைக்கென்று அர்ப்பணித்தவர்களாக கர்த்தரை நோக்கி ஜெபம் செய்வோம். மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த அன்புள்ள கர்த்தாவே, இந்த அருமையான நாளுக்காக நன்றி செலுத்துகின்றோம். இந்த வேளையிலும் நாங்கள் ஒருமனப்பட்டு உம்மை ஆராதிக்க எங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த இனிய வாய்ப்புக்காக நன்றியோடு துதிகளை சூத்திரங்களை எடுக்கின்றோம். உம்முடைய பரிசுத்த பீடத்தின் அண்டையில் வந்து ஒருங்கிணைந்து நாங்கள் உம்மை ஆராதிக்கின்ற வாய்ப்பு எங்களுக்கு கிடைக்காமல் போனாலும் இல்லங்களில் இருந்த வண்ணமாகவே நாங்கள் விசுவாசத்தில் ஒருங்கிணைந்து உம்மை ஆராதிக்க, உம்மை துதித்து பாட, உமது திருவசனங்களை கேட்க கர்த்தர்களை கொடுத்திருக்கிற இந்த ஆராதனை வேலைக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து துதிகளை உத்தரங்களை எடுக்கின்றோம். எங்களை ஒருமுறை இந்த ஆராதனை வேலைக்கென்று தாழ்த்தி உடைய திருப்பாதத்தில் அர்ப்பணிக்கின்றோம். உங்களுடைய கிருபையின் பிரசன்னத்தை நாங்கள் உணர்ந்து இதில் பங்கு பெறத்தக்கதாக எங்கள் எல்லாருடைய உள்ளங்களையும் நீர் ஆயத்தப்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். துதி, கனம், மகிமை அனைத்தையும் உமக்கே செலுத்துகிறோம். நேசிக்கிற அன்பின் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் எங்கள் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும் அன்புள்ள பிதாவே, ஆமேன். ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் யாவரும் இணைந்து பாமாலைகளிலே 9வது பாமாலையை பாடுவோம். பூலோகத்தாரே யாவரும் கர்த்தாவில் களி கூறுங்கள், ஆனந்தத்தோடே ஸ்தோத்திரம் செலுத்தி பாட வாருங்கள் என்ற பாடலை பாடுவோம். பூலோகத்தாரே யாவரும் கர்த்தாவில் களி கூறுங்கள், ஆனந்தத்தோடே ஸ்தோத்திரம் செலுத்தி பாட வாருங்கள். பராபரன் மெய் தெய்வமே, நாமல்ல அவர் சிருஷ்டித்தார், நாம் ஜனம் அவர் ராஜனே, நாம் அவர் மெய்ப்பனார், விரித்தவர் வாசலை கடந்து உள்ளே செல்லுங்கள், சீரந்த அவர் நாமத்தை கொண்டாடி துதி செய்யுங்கள். கர்த்தர் தயாளர் இரக்கம், அவர்க்கு என்றும் உள்ளதே, அவர் அநாதி சத்தியம், மாறாமல் என்றும் நிற்குமே. விண்மண்ணில் ஆட்சி செய்கிறார், திரியேக தெய்வமாகிய பிதா குமாரன் ஆவிக்கும் ஸ்துதி உண்டாகவும்
தேவன் ஆவியாயிருக்கிறார். அவரை தொழுதுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். தம்மை தொழுதுகிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாய் இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார். தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நுண்குண்டாவிதான். தேவனே, நுண்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியீர். உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவர் இரக்கமும் மனமுருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபை உள்ளவர். அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமாய் இருக்கிறார். மனம் திரும்புகள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. கர்த்தாவே, ஜீவனுள்ள ஒருவனும் முன்பாக நீதிமான் அல்லாததினாலே அடியேனை நியாயத்திற்க பிரவேசியாதேயும். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் இருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு கர்த்தர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். சற்று நேரம் நாம் அமைதலாய் முழங்கால் படியிட்டு நம்மை நாமே சோதித்து அறிவோமாக. கடந்த நாட்களில் நாம் அறிந்தும் அறியாமலும் ஆண்டவருடைய திருவுள்ள சித்தத்தை உணராமல் நினைவினால், செயல்களினால், வார்த்தையினால் செய்த அனைத்து பாவங்களையும் ஆண்டவர் தயவாய் பொறுத்து மன்னிக்கும்படியாக கேட்போம். கர்த்தர் நமக்கு கொடுத்த வாய்ப்புகள், நேரம், சந்தர்ப்பங்கள் இவைகள் எல்லாவற்றையும் தகுந்த முறையில் அவருடைய திருநாமத்திற்கு மகிமையாக நாம் பயன்படுத்தாமல் இருந்திருப்போமானால் மிகுந்த மனஸ்தாபத்தோடு அவருடைய சமூகத்திலே மன்னிப்பை பெற நாம் ஆயத்தமாவோம். இந்த வேளையில் தூய ஆவியானவர் நம்முடைய உள்ளங்களிலே சுட்டி காட்டியிருக்கின்ற ஒவ்வொரு பாவங்களுக்காகவும் மிகுந்த மனஸ்தாபத்தோடு அவருடைய சமூகத்திலே பாவ அறிக்கை செய்து மன்னிப்பை பெற்றுக்கொண்டவர்களாக இந்த ஆராதனையில் பங்கு பெறத்தக்கதாக நம்மை நாம் இப்பொழுது அவருடைய சமூகத்தில் மனத்தாழ்மையோடு அர்ப்பணிப்போம். கர்த்தரிடத்திலே திரளான மன்னிப்பு இருக்கிறது. அவர் நம்மை மன்னிக்க தயை பெருத்தவராக இருக்கிறார். ஆகையால் இந்த வேளையிலே நாம் யாவரும் இணைந்து நம்முடைய பாவங்களுக்காக அவருடைய சமூகத்தில் பாவ மன்னிப்பை பெறுவதற்கு பாவ அறிக்கை ஜெபத்தை சேர்ந்து எடுப்போம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல நாங்கள் உடைய வழிகளை விட்டு விலகி அலைந்து போனோம். எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடப்போம். உம்முடைய பரிசுத்த கற்பனைகளுக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவைகளை செய்யாமல் செய்யத்தகாதவைகளை செய்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவரீர்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதருக்கு அருளி செய்த வாக்குத்தத்தங்களின்படியே நிர்பாக்கியமுள்ள குற்றவாளிகளாகிய எங்களுக்கு இறங்கும். தப்பிதங்களை அறிக்கிற எங்கள் மேல் பொறுமையாயும் பாவத்தின் நிமித்தம் துக்கப்படுகிற எங்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி தேவபக்தியும் நீதியும் தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் நடந்து வர இயேசு கிறிஸ்து நிமித்தம் எங்களுக்கு கிருபையை செய்திடணும். ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாய் இருக்கிற சர்வ வல்லமுள்ள தேவன் பாவியின் மரணத்தை விரும்பாமல் அவன் தன் பாவத்தை விட்டு திரும்பி பிழைப்பதையே விரும்பி பாவத்தின் நிமித்தம் துக்கப்படுகிற தம ஜனத்திற்கு பாவ மோசனத்தையும் மன்னிப்பையும் கூறி அறிவிக்க தம்முடைய பணிவிடைக்காரருக்கு அதிகாரத்தையும் கட்டளையும் அருளி செய்திருக்கிறார். மெய்யாய் மனம் திரும்பி தமது பரிசுத்த சுவிசேஷத்தை உண்மையாய் விசுவாசிக்கிற யாவருக்கும் அவர் பாவங்களை மன்னித்து மோச்சனம் செய்கிறார். ஆகையால் கடைசியிலே அவருடைய நித்திய ஆனந்தத்தில் சேரத்தக்கதாய் இத்தனத்தில் நாம் செய்கிறது அவருக்கு பிரியமாய் இருக்கவும் இனி உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மாசில்லாமல் பரிசுத்தமுள்ளவர்களாய் நடக்கவும் அவர் நமக்கு மெய்யான மனம் திரும்புதலையும் நம்முடைய பரிசுத்த ஆவியும் அருளை செய்ய வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் அவரை வேண்டிக் கொள்ள கிடப்போம். ஆமீன். கர்த்தர் நமக்கு கற்றுத்தந்த ஜெபத்தை நாம் யாவரும் சேர்ந்து எடுப்போம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல உண்மையிலேயும் செய்யப்படுவதாக. அன்றுள்ள எங்கள் அப்பத்தை இன்று எங்களுக்கு தாரும்.
எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்தவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவைகளே. ஆமீன். நாம் யாவரும் இணைந்து ஆண்டவர் மீது நாம் வைத்திருக்கிற பற்றுறுதியை மீண்டும் ஒரு முறை உறுதி செய்து கொள்ளும் வண்ணமாக அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தை சேர்ந்து அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னி மரியாதையில் உட்பவித்து பிறந்தார். புந்தி பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோரிலிருந்து எழுந்தருளினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வவல்லமுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பாசத்தில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயத்திற்க வருவார். பரிசுத்த ஆவியும் விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்கள் ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமீன். திருச்சபையாருக்கு அறிவிக்க வேண்டிய ஒரு சில முக்கியமான அறிவிப்புகள். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த காலகட்டத்தில் மிக தீவிரமாக பரவி வருகிற இந்த கொரோனா நோய் தொற்று கிருமி நிமித்தமாக நாம் இணைந்து கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களிலே ஆராதிக்க இயலாத சூழ்நிலையில் இருந்தாலும் இணையதளம் வாயிலாக ஆராதனையில் பங்கு கொள்வதற்கான வாய்ப்பு நமக்கு கிடைத்திருக்கிறபடினால் மனதார கர்த்தரை சோதரிப்போம். இந்த காலகட்டங்களிலே இந்த நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கின்ற ஒவ்வொருவருக்காகவும் மிகுந்த பாரத்தோடு நாம் ஜெபிக்க அழைக்கப்படுகின்றோம். அது மாத்திரமல்ல, நலம் பெற்று இல்லம் திரும்பினவர்களுக்காக நாம் ஸ்தோத்திரிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். தீவிர சிகிச்சைக்கு உட்பட்டிருக்கிற அருமையான பிள்ளைகள் மிக விரைவாக அந்த நோயிலிருந்து விடுதலை பெறும்படியாக நீங்கள் அவர்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கும்படி அன்போடு உங்களை கேட்டுக்கொள்கிறோம். அது மாத்திரமல்ல, சமீப காலத்தில் அதிகமாக பாதிக்கப்பட்ட நிலையில் மரணமடைந்திருக்கின்ற இல்லங்களில் இருக்கின்ற அருமையான பிள்ளைகள் துக்கத்திலே மூழ்கி இருக்கிறபடியினால் அவர்கள் அந்த துக்கத்திலிருந்து ஆறுதல் அடையும்படியாக அவர்களுக்காகவும் நீங்கள் ஜெபிக்கும்படி அன்போடு கூட உங்களை கேட்டுக்கொள்கிறோம். திருச்சபை சார்ந்த ஊழியத்தில் இருக்கின்றவர்களும் குருமார்களின் குடும்பங்களிலும் இப்படிப்பட்ட இழப்பு செய்திகளை நாம் அதிகமாக கேள்விப்படுகிறோம். ஆகையினால் இந்த குடும்பங்களை நாம் தாங்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஆகையினால் இந்த குடும்பங்களினுடைய ஆறுதலுக்காக நீங்கள் தொடர்ந்து ஜெபிக்கும்படி அன்போடு கூட உங்களை கேட்டுக்கொள்கிறோம். இந்த வாரத்திலே பிறந்த நாளை, திருமண நாளை ஆசிரிக்கிற நம்முடைய திருச்சபையின் பிள்ளைகளை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே அன்போடு வாழ்த்துகிறோம். பிறந்த நாளை ஆசிரிக்கிறவர்கள் திரு கே ராமசாமி, திருமதி ஐ வசந்தா பேபி, திரு சாலமோன் சுதர்சன், திருமதி பி ஸ்டெல்லாராணி, திருமதி ரத்னபேரி, செல்வி கண்மணி, திரு ஐசக் எபினேசர், திரு எஸ் தாமஸ் ஞானதுரை, திரு ஜி பால்ராஜ், திரு பி அன்னராஜ். திருமண நாளை ஆசிரிக்கிறவர்கள் திருமதி என் திரு ஜபா ஆதித்யா செல்லா. இவர்களுக்காக நாம் கர்த்தரை நோக்கி ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த அன்பின் ஆண்டவரே, இந்த வாரத்தில் பிறந்த நாளை, திருமண நாளை ஆசிரிக்கிற எங்களுடைய திருச்சபை பிள்ளைகளுக்காக நோக்கி வருகின்றோம். காலத்தை தம்முடைய கரங்களில் வைத்திருக்கிற அன்பின் ஆண்டவர் தமது கிருபையின் பெருக்கத்தினால் நம்முடைய பிள்ளைகளுக்கு தரப்போகிற புதிய ஆண்டுக்காக நன்றியோடு நாங்கள் உண்மை துதிக்கிறோம், உண்மை சோதரிக்கின்றோம். தேவரீர் உமது இரக்கத்தினால் ஆயுசு நாட்களை பெருகச் செய்திருக்கிறீர். நன்றியோடு உண்மை துதிக்கின்றோம். இந்த புதிய ஆண்டிலே நீர் கொடுத்திருக்கின்ற வாய்ப்புகள், வளங்கள், ஆசீர்வாதங்கள் அனைத்தையும் உமக்கு பிரியமான வகையிலே அவர்கள் செலவு செய்து இந்த ஆண்டு முழுவதும் உமது நாமத்தை மகிமைப்படுத்த தேவரீர் கிருபை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். உம்முடைய திருப்பாதத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கின்றோம். உமது மாறாத கிருபையின் பிரசன்னம் உடைய பிள்ளைகளை பலப்படுத்த வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். இல்லற வாழ்வில் ஒரு புதிய வருஷத்தை கண்டிருக்கிற அருமையான தம்பதிகளையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறோம். உம்முடைய கிருபையின் பிரசன்னத்தினால் உடைய பிள்ளைகள் இல்லற வாழ்வில் பெற்றிருக்கிற அனைத்து ஆசீர்வாதங்களுக்காகவும் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து உமது கிருபை அவர்களோடு கூட இருக்க வேண்டும் என்று மன்றாடுகிறோம். துதி, கனம், மகிமை அனைத்தையும் உமக்கே செலுத்துகிறோம். நேசிக்கிற அன்பின் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் எங்கள் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும் அன்புள்ள பிதாவே, ஆமென்.
கர்த்தருடைய திருவசன போதனைகளை நாம் கேட்கிறதற்கு முன்பாக கிறிஸ்தவ கீர்த்தனைகளிலே 314வது கீர்த்தனை, இயேசுவுக்கு நமது தேசத்தை சொந்தமாக்க வாசமாய் உயர்த்தி இயேசுவுக்கு நமது தேசத்தை சொந்தமாக்க வாசமாய் முயல்வோமே. தாசரே, இயேசுவுக்கு நமது தேசத்தை சொந்தமாக்க வாசமாய் முயல்வோமே. தேசொழி ஞானமெங்கும் வீசும் இயேசுவில் விசுவாசம் வைத்தன்பின் சுவிசேஷத்தை ஏந்தி இயேசுவுக்கு நமது தேசத்தை சொந்தமாக்க வாசமாய் முயல்வோமே. கங்கா நதி துவக்கி கன்னியாகுமரி வரை எங்குமே சுராஜா வாழுவே. அவர் சிங்கார கொடி வேலியந்த கொடிகள் எல்லாம் வந்தா சந்தோஷமுற்று வாழுவே. வந்தன் இயேசுவுக்கு நமது தேசத்தை சொந்தமாக்க வாசமாய் முயல்வோமே. வித்தை பூமிகர்கள் தத்துவ ஞானத்துக்கு வெட்கத்தை போன இந்திய தேசமாம். இது சத்தியவாத வந்தது பிறவிசுவின் பரிசுத்த பரவ ஞானம் ஜோதியாய் தோன்ற இயேசுவுக்கு நமது தேசத்தை சொந்தமாக்க வாசமாய் முயல்வோமே. இயேசுவுக்கு நமது தேசத்தை சொந்தமாக்க வாசமாய் முயல்வோமே. நம்மை வெறுத்த இயேசுவாளரை கம்பளித்து செம்மையுடன் உழைத்து சேருவோம். அவர் உண்மை பாராட்டி நமக்குள்ளையாவும் படைத்து நம்மாலி என்றளவு முயல்வோமே என்றும். இயேசுவுக்கு நமது தேசத்தை சொந்தமாக்க வாசமாய் முயல்வோமே. தாசரே, இயேசுவுக்கு நமது தேசத்தை சொந்தமாக்க வாசமாய் முயல்வோமே. ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த அன்பின் ஆண்டவரே, இந்த மனமகிழ்ச்சியான ஆராதனை வேளையிலும் உமது திருவசனங்களை நாங்கள் தியானிக்கின்ற இனிமையான இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய வேதம் எங்கள் கால்களுக்கு தீபமும் எங்கள் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறதே. அந்த வெளிச்சத்தில் நாங்கள் நடப்பதற்கு உம்முடைய வேத வசனங்களை தியானிக்கும் போது உம்முடைய வேதத்தில் உள்ள அதிசயங்களை எல்லாம் பார்க்கும்படி நீர் எங்கள் கண்களை திறந்தருளும்படியாக ஜெபிக்கிறோம். களங்கமில்லாத திருவசனப்பாலை நாங்கள் அருந்தி சரீரத்திலும் ஆத்மாவிலும் பலன் கொள்ளத்தக்கதாக தேவரீர் கிருபை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். நேசிக்கிற அன்பின் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் எங்கள் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும் அன்புள்ள பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த வாரத்திலும் நாம் தியானிக்கும்படியாக தென்னிந்திய திருச்சபை நமக்கு தந்திருக்கின்ற ஒரு அருமையான தலைப்பு, அருட்பணியின் வெளிப்பாடாக வாழ்வதற்கு கிறிஸ்து நமக்கு தருகின்ற அழைப்பு. கிரைஸ்ட் இன்விடேஷன் டு பி an expression of mission என்கின்ற ஒரு தலைப்பு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது.
இதன் அடிப்படையிலே நாம் சிந்திப்பதற்காக 3 திருமறை பகுதிகள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றன. முதலாவது திருமறை பகுதி எசேக்கியேல் எழுதின தீர்க்கதரிசன புத்தகம் 34ஆம் அதிகாரம் 24 முதல் 31 வசனங்கள். எசேக்கியேல் 34ஆம் அதிகாரம் 24 முதல் 31 வசனங்கள் வரையிலும். இரண்டாவது திருமறை பகுதி 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 1 முதல் 10 வசனங்கள். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 1 முதல் 10 வசனங்கள். மூன்றாவது திருமறை பகுதி யோவான் எழுதின நற்செய்தி நூல் 20ஆம் அதிகாரம் 19 முதல் 23ஆம் வசனம் வரையிலும். யோவான் எழுதின நற்செய்தி நூல் 20ஆம் அதிகாரம் 19 முதல் 23ஆம் வசனம் வரையிலும். இந்த 3 வேத பகுதிகளையும் மையமாக வைத்து நாம் இந்த தலைப்பின் அடிப்படையிலே சிந்திக்கும் போது, அருட்பணியினுடைய வெளிப்பாடாக நாம் வாழ்வதற்கு ஆண்டவர் நமக்கு அழைப்பை கொடுத்திருக்கிறாரே, இந்த அழைப்பை வெவ்வேறு காலகட்டங்களிலே மக்கள் பெற்றிருக்கிறார்கள். குறிப்பாக பழைய ஏற்பாட்டின் காலத்தில் எசேக்கியேலின் காலகட்டத்திலே இப்படிப்பட்ட ஒரு அழைப்பு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கிடைத்தது. ஆனால் அந்த காலகட்டத்திலே நீங்கள் பார்க்கும்போது எசேக்கியேல் பாபிலோனிலே அடிமைகளாக இருந்த அந்த அடிமைகளில் ஒருவராகவே இவரும் இருந்தார். விடுதலை வாழ்வு பெற்றவராக இவர் இருந்தார். இருந்தால் ஆன்மீகத்திலே விடுதலை பெற்ற ஒரு மனிதனாக இந்த எசேக்கியேல் இருந்தார். மற்றவர்களோ ஆன்மீகத்தில் மரித்து போனவர்களாக இருந்தார்கள். ஆகினால்தான் எசேக்கியேல் 37ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிற வண்ணமாக உலர்ந்த எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கிலே எசேக்கியேலை கொண்டு போய் நிறுத்தி, இந்த எலும்புகள் எல்லாம் உயிரடையுமா என்று சொல்லி ஆண்டவர் கேட்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்படியானால் இவர் ஒருவரை தவிர அனைத்து ஜனங்களும் நம்பிக்கையற்றவர்களாக உலர்ந்த எலும்புகளைப் போல் மாறிவிட்டார்கள். இருந்தால் நீண்ட காலமாக இருக்கின்ற ஒரு பிரச்சனை, அடிமைத்தனம் என்கின்ற தீராத ஒரு பிரச்சனை அவர்களை உலர்ந்த எலும்புகளாக மாற்றிவிட்டது. எந்தவித நம்பிக்கையும் இல்லாதவர்களாக மாறிப்போனார்கள். ஆனால் இத்தகைய சூழ்நிலையிலும் கர்த்தருடைய வார்த்தை எசேக்கியேல் மூலமாக அவர்களுக்கு வந்தது. அவர்களுக்கும் ஆண்டவர் என்ன செய்தார் என்றால், ஒரு வாய்ப்பை கொடுத்தார். அதிலே நீங்கள் இந்த பகுதியை வாசிக்கும் போது நன்றாக புரிந்து கொள்ளலாம். எசேக்கியேல் 34ஆம் அதிகாரத்தினுடைய முன்பகுதியை நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் என்றால், முதல் 11 வசனங்களிலே அடிமைத்தனத்திற்குரிய காரணங்களிலே ஒன்று இஸ்ரவேலின் மெய்ப்பர்கள், அதாவது ஆளுகை செய்த அரசர்களும் ஆன்மீகத்திலே இவர்களை வழிநடத்தின ஆசாரியர்களும் பொறுப்பற்றவர்களாக இருந்ததுதான் ஒரு காரணம் என்று சொல்லி ஆண்டவரிலே சுட்டி காட்டுகிறதை பார்க்கிறோம். ஆனால் 11ஆம் வசனத்திலிருந்து 31ஆம் வசனம் வரையிலும் இருக்கிற அந்த பகுதியில், நானே என் ஆடுகளை மேய்த்துக் கொள்வேன் என்று சொல்வதோடு, என் தாசனாகிய தாவீது என்னுடைய விருப்பத்தின்படி நான் விரும்பின வண்ணமாக என் ஆடுகளை அவர் வழிநடத்தினார். ஆகையினாலே ஒரு நல்ல மெய்ப்பனாக அவர் இருந்தார். அதுபோலவே இனி வரும் காலங்களிலே ஒரு நல்ல மெய்ப்பனை நான் ஏற்படுத்துவேன் என்றும் ஆண்டவரிலே சொல்வதை நாம் பார்க்கிறோம். ஆகினாலே இந்த பகுதியில் இருந்து நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம் என்று பார்த்தால், அருட்பணியினுடைய வெளிப்பாடாக வாழ ஆண்டவர் அழைப்பு கொடுக்கும் போது அதை ஏற்றுக்கொண்டு இஸ்ரவேல் ஜனங்கள் வாழ்ந்தார்கள் என்பதற்கு சில அடையாளங்கள் இதில் சொல்லப்படுகிறது. ஆண்டவர் எப்படி அவர்களை அதற்கு ஏற்றவர்களாக மாற்றுவேன் என்று இதில் வாக்கு கொடுக்கிறார் என்பதையும் நாம் இந்த பகுதியிலே வாசிக்கிறோம். முதலாவது இந்த பகுதியிலே சொல்லுகிறார், நான் என் ஜனங்களோடு சமாதான உடன்படிக்கை செய்து கொள்ளுவேன். அப்படி என்று சொன்னால், சமாதானம் என்று சொல்லுகிறது ஏற்கனவே பாவம் செய்தவர்கள், கடவுளுக்கு விரோதமாய் துரோகம் செய்தவர்கள் இறங்கி வந்து சமாதானம் செய்து கொள்ள வேண்டும். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நானே என் மக்களோடு சமாதான உடன்படிக்கை செய்து கொள்வேன், என்னோடு கூட இசைந்து வாழ்வதற்கான வாய்ப்பை நான் அவர்களுக்கு தருவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகினாலே அப்படிப்பட்ட ஒரு சந்தர்ப்பம் இந்த அருமையான மக்களுக்கு கொடுக்கப்படுகிறது. ஆகினாலே அடிமைத்தனத்திலே இருத்தல், துரத்தப்படுகின்ற ஒரு வாழ்க்கை, அவமானம், நிந்தை, சமாதானம் இல்லாத ஒரு வாழ்க்கை, இப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தவர்களுக்கு ஆண்டவர் என்ன செய்கிறார் என்றால், அந்த அடிமைத்தனத்திலே இருந்து சுகமான வாழ்வை நான் தருவேன், சமாதானத்தை அவர்களுக்கு நான் கட்டளையிடுவேன், எந்த விதத்திலும் துஷ்ட மிருகங்கள் அவர்களை தாக்காதபடிக்கு நான் பாதுகாப்பு தருவேன், என் சமாதான உடன்படிக்கையிலே அவர்கள் பங்கு பெறுகிறபடினாலே சமாதானமாக வாழ்வார்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார்.
ஆனால் இந்த ஜனங்கள் சங்கீதம் 137 வாசித்து பார்க்கும்போது இவர்களுக்கு விரோதமாக இவர்களை அடிமைகளாக எடுத்துக் கொண்டு வந்த இந்த பாபிலோன் மக்கள் மேல் இவர்களுக்கு ஒரு தீராத பகை இருந்தது என்றால் இவர்களுக்கு எப்படி செய்யப்பட்டதோ அதுபோலவே இந்த ஜனங்களுக்கும் செய்யப்பட வேண்டும் என்கின்ற ஒரு பழி வாங்கும் உணர்வு இவர்களுக்குள் இருந்தது. அதை நாம் 137 சங்கீதத்திலே வாசிக்கின்றோம். நீங்கள் இந்த சங்கீதத்தை வாசித்திருப்பீர்கள். பாபிலோனின் ஆற்றங்கரையில் இருந்து பாடுகின்ற பாடலை, சீயோனை நினைத்து பாடுகின்ற அந்த பாடலை குறித்து இந்த சங்கீதம் சொல்லுகிறது. இதனுடைய கடைசி வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது, உன் குழந்தைகளை பிடித்து கல்லின் மேல் மோதி அடிக்கிறவன் பாக்கியவான் என்கின்ற மிக கடுமையான ஒரு வசனத்தை நாம் இந்த பகுதியிலே வாசிக்கிறோம். இது இவர்களுடைய பகைமையினுடைய ஆழத்தை காட்டுகிறது. இவ்வளவு தூரம் பகை உணர்வோடு இவர்கள் இருந்தார்கள். ஆனால் இந்த சமாதான உடன்படிக்கைக்கு உட்படும் போது ஆண்டவர் இப்படிப்பட்ட பகை உணர்வுகளிலே இருந்து அவர்களை விடுதலை செய்து சுகமாய் வாழ்வதற்குரிய சிலாக்கியத்தை நான் தருவேன் என்று சொல்லுகின்றார். இந்த பகுதியிலே அடுத்து பார்க்கும்போது, நீங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வது மாத்திரமல்ல, பிறருக்கு ஆசீர்வாதமாகவும் நீங்கள் வாழ்வீர்கள் என்று சொல்லுகிறார். உண்மையாகவே ஆண்டவரால் அழைக்கப்பட்ட ஒரு வாழ்வு, அருட்பணியினுடைய வெளிப்பாடாக வாழுகின்ற வாழ்வு பிறருக்கு ஆசீர்வாதமாக இருக்கிற ஒரு வாழ்வாக இருக்க வேண்டும். ஆண்டவர் சொல்லுகிறார், ஏற்ற காலத்தில் நான் உங்களுக்கு மழையை பெய்ய பண்ணுவேன், வெளியில் மரங்கள் எல்லாம் கனிதரக்கூடியதாக இருக்கும், பூமி தன்னுடைய பலனை தரும், நீங்கள் இனிமேல் பிறருக்கு கொள்ளை பொருளாக இருக்க மாட்டீர்கள், மற்றவர்கள் ஒருபோதும் உங்களை தத்தளிக்க பண்ண முடியாது, ஏனென்றால் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். ஒருவேளை நாம் இந்த காலகட்டங்களிலே சந்திருக்கிற நெருக்கடியான இந்த சூழ்நிலைகளை பார்க்கும்போது யாரும் நம்மை தத்தளிக்க பண்ண முடியாதபடிக்கு, எந்த நோயின் தாக்கங்களும் நம்மை நிலைகுலைய பண்ண முடியாதபடிக்கு கர்த்தர் நம்மோடு கூடவே இருப்பேன் என்று சொல்லி வாக்களிக்கின்றார். ஏனென்றால் நீங்கள் என்னிடத்தில் இருந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறவர்களாக மாத்திரம் இல்லாமல் பிறருக்கு ஆசீர்வாதமானவர்களாகவும் இருப்பீர்கள் என்று சொல்லி சொல்லுகிறார். மூன்றாவது இந்த பகுதியிலே பார்க்கும்போது, விடுதலை பெற்று அடிமைத்தனம் இல்லாத ஒரு சுதந்திர வாழ்வு உங்களுக்கு கிடைக்கும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். இவர்கள் தங்கள் உடைமைகளை இழந்தவர்கள், உரிமைகளை இழந்தவர்கள், தங்களுடைய சுதந்திரத்தை இழந்தவர்கள், சொந்த தேசத்தை இழந்தவர்கள், இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். அநேக இழப்புகளை பார்த்த மக்கள். ஆனால் இப்படிப்பட்ட நிலையிலும் அந்நிய தெய்வத்தை வழிபடுகிற மக்கள் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த ஜனங்களுக்கு ஆண்டவர் விடுதலை வாழ்வை தருவேன் என்று சொல்கிறார். அது யார் மூலமாக சொல்கிறார் என்று பார்த்தால், இவராலே விடுதலை செய்யப்பட்டு சுதந்திரமாய் வாழுகின்ற எசேக்கியேல் என்னும் தீர்க்கதரிசியின் வழியாக சொல்லுகிறார். ஏனென்றால் அவருடைய வார்த்தையை சொல்லுகிற மனிதன் விடுதலை அடைந்தவனாக என்ன செய்ய வேண்டும் இருக்குது. எசேக்கியேல் ஆன்மீகத்தில் விடுதலை அடைந்த ஒரு மனிதன். ஆன்மீகத்தில் என்று சொல்லும்போது முழு வாழ்க்கையிலும் விடுதலையின் வெளிப்பாட்டை பெற்ற ஒரு மனிதனாக அவர் இருந்தார். ஆகினால் தான் தீர்க்கதரிசியாக அவரை தெரிவு செய்து கொண்டு அவர் வழியாக தம்முடைய வசனத்தை ஆண்டவர் அவர்களுக்கு அனுப்பி கொடுத்தார். ஆகினால் இந்த காலகட்டங்களிலே பழைய ஏற்பாட்டின் காலத்தில் அருள்பணியினுடைய வெளிப்பாடாக இருந்த இஸ்ரவேல் ஜனங்கள் இப்படிப்பட்ட சிறந்த ஆசீர்வாதங்களை ஆண்டவரிடத்திலிருந்து பெற்று அதை வெளிப்படுத்துவர்களாக இருந்தார்கள். 2004 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 13ஆம் தேதி புளோரிடா நகரத்தை ஒரு பெரும் புயல் ஒன்று தாக்கியது. அந்த புயலினாலே தாக்கப்படுகிற அந்த நேரத்திலே டேனி வில்லியம்ஸ் என்கின்ற ஒரு அருமையான அம்மாள் அந்த புயலினுடைய தாக்கத்திலிருந்து தப்பித்துக் கொள்ளும்படியாக ஒரு புகலிடத்தை தேடினார்கள். ஒரு நிர்பந்தமான சூழ்நிலை. 60 ஆண்டுகளுக்கு மேலாக இருந்த மிகப்பெரிய ஒரு ஆலமரம் ஒன்று அந்த இடத்திலே இருந்தது. அவர்கள் ஒருவேளை அந்த மரத்தினுடைய அடியிலே போய் நாம் நின்று கொண்டால் சுகமாக இருந்து விடலாம் என்று சொல்லி அவர்கள் அந்த மரத்தின் அடியிலே போய் நின்றார்கள். ஏற்கனவே அந்த பகுதியில் இருக்கிற அந்த ஆலமரத்தை குறித்து அநேகர் சொன்னது உண்டு. நீண்ட காலமாக இருக்கின்ற ஒரு ஆலமரம், ஆகினாலே பல புயல்களை பார்த்தது, அது ஒருபோதும் அசைக்கப்படாத ஒரு மரமாக இருக்கிறது என்று சொல்லிக் கொள்வார்கள்.
ஆகினால்தான் இந்த அம்மையார் அந்த மரத்தின் அடியிலே போய் நின்றார்கள். ஆனால் எதிர்பாராத விதமாக இப்பொழுது வீசின இந்த புயல் காற்று அந்த மரத்தையும் வேரோடு சாய்த்து விட்டது. அவர்கள் அந்த இடத்திலே மரித்து போனார்கள். ஒருவேளை தோற்றத்தின் அடிப்படையிலே பார்ப்பதற்கு அசையாத நிலையாக நிற்கின்ற ஒரு மரமாக அவருடைய கண்களிலே தென்பட்டது. ஆனால் இந்த புயலானது அந்த மரத்தையும் சாய்த்து விட்ட போதுதான் அந்த காட்சியை பார்த்தவர்கள் புரிந்து கொண்டார்கள். இந்த உலகத்திலே அசைக்கப்படாத என்றும் நிலைத்திருக்கின்ற ஒன்றே ஒன்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே என்பதை அவர்கள் உணர்ந்து கொண்டார்கள். ஆகையினால்தான் அருள்பணியின் வெளிப்பாடாக நாம் வாழ்வது என்பது என்றும் அசையாமல் நிலைத்திருக்கின்ற ஆண்டவர் மீது உறுதியான நம்பிக்கை கொண்டு வாழ்வதாகும். இரண்டாவது வேத பகுதிக்கு நீங்கள் வருவீர்களானால் 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 1 முதல் 10 வசனங்களை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது நற்செய்தியினுடைய வெளிப்பாடாக அல்லது அருள்பணியினுடைய வெளிப்பாடாக வாழ்வதற்கென்று அழைக்கப்பட்ட ஆதி திருச்சபையினுடைய மக்கள் அந்த அடையாளங்களை எப்படி வெளிப்படுத்தினார்கள் என்பதை குறித்து இதில் நாம் பார்க்கிறோம். இதில் அதற்குரிய தகுதி என்ன என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்லுகிறார். கர்த்தர் தயை உள்ளவர் என்பதை நீங்கள் ருசித்து பார்த்திருக்கிறீர்களா? அப்படி நீங்கள் ருசித்து பார்த்தது உண்டானால் துர்க்குணங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் விட்டு நீங்கி வாழ வேண்டும். இதுதான் ஒரு அடிப்படையான தகுதி என்று சொல்கிறார். ஆகையினாலே அப்படிப்பட்ட தகுதியோடு ஆண்டவருடைய அழைப்பை ஏற்றுக்கொண்டு வந்திருக்கின்ற இந்த ஆதி திருச்சபையினுடைய மக்கள் எப்படி இருக்க வேண்டும், அருள்பணியினுடைய வெளிப்பாடாக நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதை குறித்து 3 காரியங்களை இந்த பகுதியிலும் தூய பேதுரு நமக்கு தெளிவாக விளக்குகின்றார். தனியாக நாம் ஜீவ கற்களாகவும் இணைந்து வாழுகின்ற கூட்டு வாழ்க்கையிலே ஆவிக்குரிய மாளிகையாகவும் நாம் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அருள்பணியினுடைய வெளிப்பாடாக நம்முடைய வாழ்வு அமைந்திருக்கும். தனித்தனியாக ஜீவ கற்கள், செத்த கற்களாக அல்ல, நாம் நடமாடக்கூடிய கற்கள், சிந்திக்கக்கூடிய கற்கள், செயல்புரியக்கூடிய கற்கள், ஆண்டவரோடு இசைந்து வாழுகின்ற கற்கள் என்று சொல்லலாம். இப்படிப்பட்ட தன்மை உடையவர்களாக நாம் தனித்தனியே இருக்கும்போது, இசைந்து வாழுகிற போது ஒரு ஆவிக்குரிய மாளிகையாக நாம் அவராலே கட்டப்படுகின்ற அனுபவம். அப்படி நாம் சிறந்த ஆவிக்குரிய மாளிகையாக நாம் இருப்பதற்கு கிறிஸ்து மூலைக்கல்லாக இருக்கிறார் என்று சொல்லி இந்த பகுதியிலே தெளிவாக சொல்கிறார். அப்படி நாம் இசைந்து இருக்க வேண்டும் என்றால் கிறிஸ்து மூலைக்கல்லாக இருக்க வேண்டும். இரண்டாவது இந்த பகுதியிலே சொல்கிறார், நாம் தனிப்பட்ட விதத்திலே ஆவிக்குரிய பலிகளை செலுத்துகிற ஆசாரியர்கள், ஆனால் ஒன்றாக சேர்கிற போது தெரிந்து கொள்ளப்பட்ட ராஜரீக ஆசாரிய கூட்டம். அதையும் இந்த பகுதியில் தெளிவாக நமக்கு சொல்லப்படுகிறது. நாம் ஒன்றாக இணைகின்ற போது தெரிந்து கொள்ளப்பட்ட ராஜரீக ஆசாரிய கூட்டமாக இருக்கிறோம். தனித்தனியே ஆவிக்குரிய பலிகளை செலுத்துகின்ற ஆசாரியர்களாக இருக்கிறோம். ஆகையினால்தான் ரோமர் 12ஆம் அதிகாரத்தின் முதல் 2 வசனங்களிலே நம்மை நாமே ஜீவ பலியாக கொடுக்கிறவர்களாக மாத்திரமல்ல, கிறிஸ்துவை அறியாத மக்களையும் ஜீவ பலியாக அவருடைய சமூகத்திலே அர்ப்பணிக்கிறவர்களாக நாம் இருக்கிறோம். பொதுவாக பலிப்பொருள்கள் பலி செலுத்தப்பட்டால் அதோடு மரித்து போகும், அவைகள் உயிரற்றவைகளாக மாறின. ஆனால் இங்கே சொல்லப்படுகிற ஜீவ பலி என்பது அர்ப்பணித்த பின்பு யாருக்காக நாம் அர்ப்பணித்திருக்கிறோமோ அவருக்காகவே வாழ்நாள் முழுவதும் வாழ கடமைப்பட்டிருக்கிறபடினால் இதனை ஜீவ பலி என்று சொல்கிறோம். வாழ்ந்து கொண்டிருக்கும் போதே பலி செலுத்தி கொண்டிருக்கின்ற அல்லது பலி செலுத்தப்பட்ட ஒரு வாழ்க்கை என்று நாம் இதை புரிந்து கொள்ளலாம். அத்தகைய வாழ்க்கை மாத்திரமே அருள்பணியினுடைய வெளிப்பாடாக இருக்கும். ஏனென்றால் கிறிஸ்துவுக்கே அல்லாமல் வேறு காரியங்களுக்கு நாம் அர்ப்பணித்தவர்களாக இருப்போமானால் ஜீவ கற்களாகவோ அல்லது தெரிந்து கொள்ளப்பட்ட ராஜரீக ஆசாரிய கூட்டமாகவோ தனித்தனியே ஜீவ பலியை செலுத்துகின்ற ஆசாரியர்களாகவோ நாம் இருக்க முடியாது. ஆகினாலே நம்மை ஆண்டவர் அழைத்திருக்கிற அழைப்பு அருள்பணியினுடைய வெளிப்பாடாக வாழ்வதற்கென்று நம்ம கொடுத்திருக்கிற அழைப்பாகும். அந்த அழைப்பை நாம் உணர்ந்தவர்களாக வாழ இந்த நேரத்தில் இந்த பகுதியில் தூய பேதுரு அடிகளார் நம்மை கிறிஸ்துவின் சார்பிலே நம்மை அழைக்கின்றார். மூன்றாவது இந்த பகுதியிலே பார்க்கும்போது உலக ஜனங்களாக நாம் அல்லாமல் கர்த்தருடைய சொந்த ஜனங்களாக வாழும்படி அழைக்கப்பட்டிருக்கின்றோம்.
ஏனென்றால் இதற்கு முன்பு நீங்கள் இரக்கம் பெறாதவர்களாக இருந்தீர்கள், இப்பொழுதோ இரக்கம் பெற்றவர்களாக நீங்கள் மாறியிருக்கிறீர்கள் என்று சொல்கிறார். ஆகையினாலே அவருடைய சொந்த ஜனங்களாக நாம் இருக்கும்போது அவருடைய இரக்கத்தை பெற்றவர்களாக மாறும். இந்த 3 காரியங்களும் எப்படி சாத்தியமாகிறது என்று பார்த்தால், முதல் 2 வசனங்களிலே சொல்கிறார், களங்கமில்லாத ஞானப்பாலாகிய இந்த திருவசனத்தின் மீது சிறு குழந்தையைப் போல நாம் வாஞ்சியுள்ளவர்களாக இருந்து அனுதினமும் அதை அருந்திக் கொண்டே இருக்கும்போது நாம் இப்படிப்பட்ட 3 சிறப்பான ஆசீர்வாதங்களையும் பெற்று நாம் அருள்பணியின் வெளிப்பாடாக வாழ முடியும். அதற்கு வேத வசனங்கள் தான் நம்மை பலப்படுத்துகின்றன என்பதையும் மிக தெளிவாக பேதுரு அப்போஸ்தலன் நமக்கு தெளிவுபடுத்துகின்றார். இப்பொழுது 3வது திருமறை பகுதிக்கு நாம் வருவோமானால், தூய யோவான் எழுதின நற்செய்தி நூல் 20ஆம் அதிகாரம் 19 முதல் 23 வசனங்களிலே இந்த நற்செய்தியினுடைய வெளிப்பாடாக வாழ நாம் அழைக்கப்பட்டிருக்கிறதுனால் இந்த பகுதியிலே நமக்கு சொல்லப்படுகின்ற அந்த அடையாளங்கள் என்ன? நாம் உண்மையிலேயே அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டவர்களாய் இருக்கிறோம் என்று சொன்னார், நம் மூலமாக மற்றவர்கள் காணும்படியாக எப்படி அடையாளங்கள் வெளிப்படும் என்பதை பற்றி யோசிக்கும் போது இந்த பகுதியிலும் நாம் 3 காரியங்களை கற்றுக்கொள்ளலாம். அடைக்கப்பட்ட அந்த வாழ்க்கையில் சீடர்கள் இருக்கும்போது ஆண்டவருடைய பிரசன்னத்தினாலே அவர்கள் ஆற்றல் பெற்றவர்களாக மாறிவிட்டார்கள். அடைக்கப்பட்ட வாழ்வு ஆற்றல் மிக்க ஒரு வாழ்வாக மாறிவிட்டது. அதற்கு ஒரே ஒரு காரணம், ஆண்டவர் அந்த அடைக்கப்பட்ட வாழ்வுக்குள் கதவை தாண்டி, பூட்டப்பட்ட கதவை தாண்டி உள்ளே பிரவேசித்து அவருடைய பிரசன்னத்தை அவர்களுக்கு அருளினார். ஆண்டவருடைய பிரசன்னம் அவர்களுக்கு ஆற்றலை கொடுத்தது. ஆகினாலே இப்பொழுதும் ஊரடங்கு என்கின்ற ஒரு அடைபட்ட ஒரு வாழ்வுக்குள் நாம் மீண்டும் வந்திருக்கின்றோம். ஆனால் இந்த காலகட்டத்திலும் இந்த அடைப்புகள் எல்லாவற்றையும் தாண்டி உட்பிரவேசித்து நம்மை ஆற்றல் படுத்த ஆண்டவர் நல்லவராக இருக்கிறார். அந்த ஆற்றலின் வழியாக நாம் அருள்பணியின் வெளிப்பாடாக வாழ்வதற்கு ஆண்டவர் நமக்கு சந்தர்ப்பத்தை தருகிறார், ஒரு அழைப்பை கொடுக்கிறார். அதை ஏற்றுக்கொள்ள நாம் நிச்சயமாக இப்படிப்பட்ட காலகட்டங்களிலும் ஆயத்தமாக இருக்க வேண்டும். 2வது பகுதியிலே பார்க்கும்போது பாடுகளின் வழியாக ஆண்டவருடைய அடையாளங்களை அவர்கள் பார்க்கிறார்கள், காயங்களை பார்க்கிறார்கள். அந்த காயத்தினால் பயத்தை மேற்கொள்கிறார்கள். அவர்களுக்குள் இருந்த பயம் மாறுகின்றது. ஆண்டவருடைய காயங்கள் அவருடைய பயத்தை முற்றிலுமாக மாற்றி சந்தோஷத்தை தருகிறது. கிறிஸ்துவின் பாடுகள், கிறிஸ்துவின் வேதனைகள், அதனால் ஏற்பட்ட அந்த காயங்களினுடைய அடையாளங்கள் இவர்களுக்கு இருந்த பயத்தை நீக்கியது, பூரண சந்தோஷத்தை இவர்களுக்கு கொடுத்தது. ஆகினாலே உயிரோடு இருக்கிற ஆண்டவரை அவர்கள் காணுகின்ற பாக்கியம் பெற்றபடியினால் நமக்காக பாடுபட்ட ஆண்டவர் இன்னும் உயிரோடு இருக்கிறார் என்கிற உறுதிப்பாட்டுக்குள் அவர்கள் வந்தார்கள். அந்த உறுதிப்பாடு பயத்தை முற்றிலுமாக நீக்கியது, மன மகிழ்ச்சியை அவர்களுக்கு பரிபூர்ணமாக தந்தது. 3வது இந்த பகுதியிலே பார்க்கும்போது இவர்கள் ஆற்றல் இழந்தவர்களாக இருந்தார்கள், சத்துவம் இல்லாதவர்களாக இருந்தார்கள். ஆனால் இவர்களுக்கு ஆண்டவர் அதிகாரத்தை கொடுத்தார். மன்னிக்கும் அதிகாரமாக அது இருந்தது. நீங்கள் யாரையெல்லாம் மன்னிக்கிறீர்களோ அவர்களுக்கெல்லாம் இந்த பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று ஆண்டவர் சொன்னார். அதற்கு பரிசுத்த ஆவியானவரை அவர்கள் மேல் ஊதினார். அந்த பரிசுத்த ஆவியினால் அவர்கள் பலன் பெற்றார்கள். இப்பொழுது இவர்கள் கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த அதிகாரம் ஆளுகை செய்வதற்கான அதிகாரம் அல்ல, மற்றவர்களை மன்னிப்பதற்கான அதிகாரம், மற்றவர்களுக்கு சமாதானத்தை அருளுகின்ற ஒரு அதிகாரம், மற்றவர்கள் கிறிஸ்து அருளுகின்ற ஆற்றலையும் சமாதானத்தையும் மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் இந்த நிர்பந்தமான காலகட்டங்களிலும் பெற்றுக்கொள்வதற்கு அவர் கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு மாபெரும் அதிகாரமாக இது இருந்தது. ஆகினால்தான் இந்த அதிகாரத்தை ஆற்றல் இழந்த இந்த அருமையான சீடர்களுக்கு கொடுத்து அவர்களை மீண்டும் ஆற்றல் படுத்தினார். அதுபோலவே ஆற்றலற்ற நம்மையும் இத்தகைய சூழ்நிலையிலே ஆற்றல் படுத்தி நற்செய்தியின் வெளிப்பாடாக, அருள்பணியின் வெளிப்பாடாக நாம் வாழ்வதற்கு நம்மை பலப்படுத்த கர்த்தரால் முடியும். அவர் ஆற்றல் நிறைந்தவராக இருக்கிறார். அதை நாம் உணர்ந்து கொள்ளும் போது நிச்சயமாக நம்முடைய வாழ்வில் தனிப்பட்ட விதத்தில் இருக்கின்ற எல்லா விதமான குறைகளும் பலவீனங்களும் நம்மை விட்டு முற்றிலுமாக அகன்று போகும். நாம் ஒருவேளை நம்முடைய வாழ்வுக்கென்று பல்வேறு திட்டங்களை வைத்திருந்து அந்த திட்டங்களை செயல்படுத்த வேண்டும் என்று சொல்லி நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறவர்களாக இருக்கலாம். ஆனால்
நாம் நம்முடைய திட்டங்களின்படி வாழ்வதற்காக இந்த உலகத்தில் தெரிந்து கொள்ளப்பட்டு அழைக்கப்பட்டு வைக்கப்பட்டிருக்கிறவர்கள் அல்ல. கிறிஸ்துவினுடைய திட்டம், அவருடைய விருப்பம், தீர்மானம் இன்னதென்று அறிந்து அதன்படியே வாழ அழைக்கப்பட்டவர்கள். ஒரு வாலிபன் ஒருவன் புதிதாக ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருந்தான். அவனுக்கு அடிக்கடி பாவம் செய்கிறோம் என்கிற உணர்வு வந்து கொண்டே இருந்தது. கர்த்தருடைய ஆற்றலை பெற வேண்டும் என்று விரும்பினான். அதே நேரத்தில் ஆண்டவருக்காக சிறந்த காரியங்களை செய்ய வேண்டும் என்கிற எண்ணமும் இருந்தது. ஆகினால் ஒரு நாள் என்ன செய்தான் என்றால், அவன் செய்த பாவங்களை எல்லாம் ஒரு தாளிலே எழுதினான். அதே நேரத்தில் ஆண்டவருக்காக நான் செய்ய வேண்டிய காரியங்கள் என்று சொல்லி அதையும் அந்த தாளிலே எழுதினான். அவள் எல்லாவற்றையும் ஆலயத்திலே கொண்டு வந்து பரிசுத்த பீடத்திலே வைத்து ஜெபித்து விட்டால் எனக்கு சமாதானம் கிடைக்கும் என்று சொல்லி அவன் வந்து அந்த தாளை அந்த இடத்திலே வைத்துவிட்டு ஜெபித்தான். ஆனால் இவனுக்கு சமாதானம் கிடைக்கவில்லை. திரும்பவும் வீட்டுக்கு சென்றான். ஒருவேளை நான் இன்னும் நிறைய காரியங்களை எழுதவில்லை, அதனால்தான் எனக்கு சமாதானம் கிடைக்கவில்லையோ என்று நினைத்து ஒரு நீண்ட பேப்பரில் நிறைய பக்கங்கள் தான் செய்த காரியங்கள் எல்லாவற்றையும் எழுதினான். பின்பு ஆண்டவருக்காக செய்ய வேண்டிய சிறப்பான திட்டங்கள், தன்னுடைய வாழ்வுக்கென்று செய்ய வேண்டிய காரியங்கள் எல்லாவற்றையும் அதில் எழுதினான். அந்த தாள்களை எல்லாம் மொத்தமாக கொண்டு வந்து பரிசுத்த பீடத்திலே வைத்து மீண்டும் ஜெபித்தான். ஆறுதல் கிடைக்கவில்லை, சமாதானம் கிடைக்கவில்லை. ஆகவே அவன் எப்படி இந்த சமாதானத்தை பெற்றுக்கொள்வது என்று சொல்லி அலைந்து கொண்டிருந்த நேரத்திலே ஒரு வயதான ஒரு போதகர் ஒருவர், இவர் சென்ற அந்த சபையிலே ஆராதனைக்கென்று வந்து கொண்டிருந்தார். அவரிடத்திலே இவன் போய் கேட்டான். நான் தனியாக சந்தித்து உங்களிடத்திலே பேச வேண்டும் என்று கேட்டான். அதற்கென்று மாலை நேரத்திலே நீ வந்து என்னோடு பேசலாம் என்று சொன்னான். மாலை நேரத்திலே அவரை தேடி போனான். அப்பொழுது அவரிடத்திலே சொன்னான், நான் இப்படி 2 முறை செய்து கொண்டே இருக்கின்றேன், எனக்கு சமாதானம் கிடைக்கவில்லை என்று சொன்னான். அப்பொழுது அவர் சொன்னார், நீ எதுவுமே எழுத வேண்டாம், ஒரு வெற்று தாளை எடுத்துக்கொண்டு போய் அதை அந்த பரிசுத்த பீடத்திலே வைத்து முழங்கால் படியிட்டு சற்று நேரம் அமைதலாகிறது. உன் உள்ளத்துக்குள் ஆண்டவர் என்ன பேசுகிறாரோ அதை அந்த தாளிலே எழுதி வை, பின்பு என்னிடத்திலே கொண்டு வா என்று சொன்னார். இவன் அதுபோலவே எதுவும் எழுதப்படாத ஒரு வெற்று தாளை கொண்டு போய் அந்த பரிசுத்த பீடத்திலே வைத்துவிட்டு முழங்கால் படியிட்டு காத்திருந்தான். அமைதலாக ஜெபித்துக் கொண்டிருந்தான். அப்பொழுது முதலாவது அவனுக்கு மனதிலே தோன்றியது, உன் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டது. உடனே அவன் அந்த தாளிலே மன்னிக்கப்பட்டது என்ற வார்த்தையை எழுதினான். சற்று நேரம் அமைதலாக இருந்தான். மீண்டும் ஒரு வார்த்தை அவன் மனதுக்குள்ளாக தோன்றியது, எல்லாவற்றையும் நான் இப்பொழுது உனக்கு சொல்ல முடியாது. அதையும் அதில் எழுதினான். எல்லாவற்றையும் நான் இப்பொழுது உனக்கு சொல்ல முடியாது. மீண்டும் அவரிடத்திலே வந்து என்னுடைய உள்ளத்தில் தோன்றின வார்த்தைகள் இதுதான் என்று சொன்னார். அப்பொழுது அவர் சொன்னார், இந்த தாளை நீ கொண்டு போய் நீ தங்கியிருக்கிற வீட்டிலே உன் அறையிலே வைத்துக்கொள். அனுதினம் எழுந்து பார், உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்பது உனக்கு உறுதி. எல்லாவற்றையும் இப்பொழுதே உனக்கு சொல்ல முடியாது என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரே, நீ அவருக்காக செய்ய வேண்டிய திட்டங்கள், உனக்காக செய்ய வேண்டிய திட்டங்கள் எல்லாம் நீயே வரையறுக்க முடியாது. அந்தந்த நாளிலே நீ இந்த பரிசுத்த பீடத்திற்கு வர வேண்டும். அப்படி வரும்போதெல்லாம் உனக்கு அவர் சொல்லுவார். இதுபோல எதெல்லாம் சொல்லுகிறாரோ அவ்வப்பொழுது அதை நீ செய்து கொண்டே இருக்கிறேன். எல்லாவற்றையும் ஒரே நாளிலே உனக்கு ஆண்டவர் வெளிப்படுத்த முடியாது. நீதான் அருள்பணியினுடைய வெளிப்பாடாக வாழ வேண்டும். உன் வழியாகத்தான் அவர் வெளிப்படுத்த விரும்புகிறார். ஒரே நாளில் உனக்கு வெளிப்படுத்துவதில்லை, உன் மூலமாக உனக்கு வெளிப்படுத்த ஆண்டவர் விரும்புகிறார். ஆகினாலே நீ அனுதினமும் ஆண்டவரோடு நெருக்கமான உறவை வைத்துக் கொள்வாயானால் நிச்சயமாக இந்த காலகட்டங்களிலே உனக்கு தேவையான ஆற்றலும் பலமும் உனக்கு கிடைக்கும். ஒருபோதும் உன்னுடைய உள்ளத்திலே பயம் இருக்காது, மெய் சமாதானம் உன்னை ஆட்சி செய்யும் என்று சொல்லி அந்த வயதான போதகர் சொன்னார். அதுபோலவே உன்னுடைய வாழ்க்கையிலே மகிழ்ச்சியும் சமாதானத்தையும் அந்த மனிதன் பெற்றுக்கொண்டார். ஒருவேளை என கண்பானவர்களே, நாமும் அருள்பணியினுடைய வெளிப்பாடாக வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை உறுதியாக நீங்கள் நம்பி விசுவாசிப்பீர்களே. ஆனால் இந்த ஆற்றலும் பலனும் உங்களுடைய வாழ்விலும் பரிபூர்ணமாக கிடைக்கும். ஆண்டவர் தாமே இப்படிப்பட்ட சிலாக்கியத்தை உங்களுக்கும் எனக்கும் தந்து நம்மை பலப்படுத்துவாராக. அவருக்கே சகல துதியும் கனமும் மகிமையும் சதா காலங்களிலும் உண்டாவதாக. ஆமென். நாம் கர்த்தரை நோக்கி ஜெபம் செய்வோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிற எங்கள் பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த மனமகிழ்ச்சியான உடைய நாளிலும்
நாங்கள் இணைந்து ஆராதிக்க கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, உம்மை துதித்து பாடுகின்ற பாடல்களை எங்கள் நாவில் தரும். உமது திருவசனங்களை தியானிக்கின்ற சிலாக்கியத்தை எங்களுக்கு கொடுத்தீர். நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கின்றோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வேளையிலும் அருட்பணியினுடைய வெளிப்பாடாக எங்களுடைய வாழ்வு இருக்க வேண்டும் என்பதற்காக எங்களுக்கு ஒரு அழைப்பை கொடுத்திருக்கிறேன். அது ஒரு அனுதின அனுபவமாக எங்களுடைய வாழ்வில் காணப்படும்படி தேவனை கிருபை செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்கிறோம். ஏதோ ஒரு நாளில் நடந்த நிகழ்வாக நாங்கள் கருதிவிடாதபடிக்கு அதை அனுதின அனுபவமாக எங்கள் வாழ்வில் மாற்றிக்கொள்ள தேவனை கிருபை செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய திருப்பாதத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். உமது மாறாத தெய்வீக பிரசன்னம் எங்களை ஆண்டு வழிநடத்த வேண்டும் என்று கேட்கிறோம். துதி, கனம், மகிமை அனைத்தையும் உமக்கே செலுத்துகிறோம். நேசிக்கிற அன்பின் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் எங்கள் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும் அன்புள்ள பிதாவே, ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரக்கமுள்ள கிருபைக்கும் நேசமுள்ள பராமரிப்புக்கும் நம் எல்லாரையும் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய நம்முடைய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தூய ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் பராமரிப்பும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் கூட தங்கி இருப்பதாக, ஆமீன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே.